ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, ஐல்ஸ் வந்து ஏன் ரொம்ப முக்கியம், அண்ட் வந்து ஐல்ஸ் வந்து இல்லாமல் நம்ம வந்து இதில் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து அப்ளை பண்ண முடியுமா, அப்ளை பண்ணால் நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் அக்செப்ட் ஆகுமா அப்படிங்கிறது. தென் வந்து அப்படி ஐல்ஸே இல்லாமல் அக்செப்ட் ஆகி இங்கே வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுவீங்களா என்ன அப்படிங்கிறது, எல்லாத்த பற்றியும் வந்து ஐல்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐம் தீபக் அண்ட் திஸ் இஸ் யோர் கைஸ். ஐல்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஐல்ஸ் இல்லாமல் நம்ம வந்து இங்கே வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக, அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படின்னா, இதில் வந்து ஐல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. என்னென்னா, நம்ம இங்கிலீஷ் மீடியம்லலாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தா போதும். எப்படி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்மளோட பேச்சுலர்ஸ் இப்போ படிச்சிருந்தோம்னா, அந்த பேச்சுலர்ஸில் நம்ம படிச்சிருக்க அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம வந்து ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து காலேஜ் வந்து நம்மளோட அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஐல்ஸ் இல்லாமல் வரோம் அப்படிங்கும்போது நிறைய கஷ்டமும் படுவோம். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ப்ரொஃபஸர் வந்து ஒவ்வொரு ஸ்லாங் பேசுவாங்க. சில ப்ரொஃபஸர் பேசுறதெல்லாம் புரியவே புரியாது. நம்ம ஐல்ஸே எழுதிட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருப்போம். பட் இருந்தால் கூட சில இதெல்லாம் புரியாது. பட் வந்து ஐல்ஸ் இது பண்ணும்போது நம்ம வந்து நம்ம ஸ்பீக்கிங், லிசனிங் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இப்போ லிசனிங்லலாம் வந்து ஃபுல்லாக வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு லிசனிங்கில். ஸோ வந்து அந்த மாதிரி கேட்டு பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே வந்து நம்ம ப்ரொஃபஸர் கிளாஸ் லிசன் பண்ணுறதுக்கெல்லாம். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம என்னோட கிளாஸில் வந்து ஒரு சவுத் கொரியா பொண்ணு இங்கிலீஷை ஃபுல்லாக பெருசாக இங்கிலீஷ் நாலேஜ் பெருசாக இல்லை. ஸோ வந்து கிளாஸ்லேயே வந்து டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ப்ரொஃபஸர் வந்து நீங்கள் இங்கிலீஷை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எங்கிட்ட சொன்னாங்க. அவங்க அதாவது வந்து ஒரு குரூப் மெம்பர் வந்து அந்த சவுத் கொரியாவோட அந்த சவுத் கொரியா பொண்ணோட இருக்கான் அந்த குரூப்பில். ஸோ வந்து அவன் வந்து எங்களுக்கு இங்கிலீஷ் புரிய மாட்டேங்குது, அது ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாடியூலில் சொல்லியிருக்கான். ஸோ அவங்கள எப்படியாவது இங்கிலீஷ் வந்து கற்றுக்க என்கரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் சொன்னார். ஸோ வந்து இந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஐல்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலிமா உங்களுக்கு வந்து சில பேசிக்கான விஷயம்லாம் தெரியும். அண்ட் ஆல்சோ எப்படி இங்கே வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க, எப்படி வந்து நம்ம நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிறது, அதாவது நம்மளோட ரீடிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கூல்லேயும் இங்கிலீஷ் பேச சொல்லுவாங்க, காலேஜ்லேயும் இங்கிலீஷ் பேசலாம் சொல்லுவாங்க. பட் வந்து நம்ம பெருசாலாம் பேச மாட்டோம். அப்படியே மற்றவங்கள வாடா மச்சான் போட மச்சான் அப்படி பேசிட்டு போயிடுவோம். பெருசாக நம்ம அந்த ஒரு கான்வர்சேஷன் எப்பயுமே இருக்காது. நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து கேமரா உழுவு போடும். ஓகே, அப்போ உழுதுறாதம்மா, ஆங்கிள் பார்த்துருவோமா, உழுவாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து தமிழ் பேச தெரியாத நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஹிந்தி மக்கள்லாம் வந்து அங்கே வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும். ஸோ வந்து அப்படி நீங்கள் இங்கிலீஷ் பேசி பழகியிருந்தால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படி வேணால் நம்ம கற்றுருப்போம் ஒழிய, மற்றபடி நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு காலேஜ்லேயே ஸ்கூல்லேயே ஃபுல்லாக இங்கிலீஷே பேசிக்கிட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிறது நம்மளோட இது கிடையாது. நம்ம அப்படி மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ வந்து இந்த ஐல்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் வந்து அந்த அதாவது அந்த இங்கிலீஷ்லாம் வந்து நம்ம மைண்டில் இருக்கும். கொஞ்சம் வந்து இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் இல்லை, நல்லாவே தெரியும். பட் வந்து இருந்தால் கூட அதெல்லாம் லைட்டாக வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அமையும் இந்த ஐல்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது. ஸோ வந்து அதான் விஷயம். ஸோ வந்து நம்ம ஸ்கூலில் காலேஜ்லலாம் பெருசாக இங்கிலீஷ் பேசியிருக்க மாட்டோம். ஸோ வந்து இந்த ஐல்ஸ் எக்ஸாம் வந்து நம்மளோட இங்கிலீஷ் ஸ்கில் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளோட இங்கிலீஷ் வந்து கரெக்டாக பேசுகிறோமா, கரெக்டாக பேசலையா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து இந்த ஐல்ஸ் எக்ஸாமில்
ப்ரிப்பேர் பண்ணுறது மூலியமாகவும் அண்ட் வந்து இந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் எடுக்கிறது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் வந்து ஓகே, யூனிவர்சிட்டி விட்டுருவோம். யூனிவர்சிட்டி வந்து ஒரு 1 இயர் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க எந்த கோர்ஸாக இருந்தாலும். இங்கே வந்து அதாவது மாஸ்டர்ஸ் வந்து 1 இயர் இல்லை 1.5 இயர்ஸ் வரும். சம்மர் டைம் உங்களுக்கு வந்து இது சம்மர் டேர்ம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.5 இயர்ஸ் வரும். 1.5 இயர்ஸ் முடிச்சிட்டிங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், இல்லை வந்து கிராஜுவேட் ரோல்ஸுக்கு அப்ளை பண்ணணும், இல்லை கிராஜுவேட் ப்ரோக்ராம் அதாவது கிராஜுவேட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணணும். எதுக்காக அப்ளை பண்ணாலும் அதில் இன்டர்வியூ வரும். அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்கில் தெரியணும், அதுக்கு நம்ம படிக்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு ரெஸ்யூம் வந்து நம்ம நிறையா விஷயம் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த விஷயம் இது பண்ணணும். தென் வந்து இன்டர்வியூ இல்லை வந்து காக்னிட்டிவ் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். தென் வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூவில் நம்ம நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசணும். நம்ம இங்கிலீஷ் பழகவே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ட் வந்து ஐஎல்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த பிஎஸ்டபிள்யூக்கும் இந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா அது ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வேணால் டெக்ஸ்ட்டாக வந்து இந்த வீடியோவில் போடுறேன். டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் கூட இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட போகிறீங்க, அவன் பேசுகிற இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு புரியணும். ஸோ வந்து கொஞ்சம் இந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதான் வந்து இதோட முக்கியத்துவம். அதுதான் ஒர்க்கு அப்படிங்கும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். தென் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் பிஎஸ்சி எப்படியோ செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கூட நம்ம நெக்ஸ்ட்டு வேலைக்கு போய் நம்ம வந்து சர்வை பண்ணணும். அது எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. முக்கியமான விஷயந்தான், அது உங்களுக்கும் தெரியும். பட் வந்து அந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் எதுக்கு ஒரு எக்ஸாமு காசு எதுக்கு செலவு பண்ணிட்டு எதுக்கு எழுதிட்டு அது மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. அது யோசிக்க தேவையில்ல. அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் இருக்கும். ஸோ வந்து அந்த ஐஎல்ஸ் எக்ஸாமுங்கிறது இவ்வளோ முக்கியமாக இருக்குது. இதுதான் இந்த வீடியோவில் வந்து நான் பேசணும்னு நினச்சேன். 6.5 இல்லை 7.5 எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6.5 அந்த ஐஎல்ஸோட அந்த இது மார்க்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்ல காலேஜ் கிடைக்கும். அதாவது ஐஎல்ஸ் இல்லை அப்படின்னா கெட்ட காலேஜ் கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது. பட் வந்து 6.5 7.5லாம் இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டான காலேஜ் கிடைக்கும் நமக்கு, பெஸ்ட்டான யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஸோ வந்து அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து லோன் ப்ராசஸை பற்றி நான் வந்து பேசுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஐஎல்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான் மக்களே. இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்துச்சு, லிங்க் அந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது ஒன்று, அதுவும் வந்து இந்த யூடியூப் சேனலில் போட்டு வச்சுருக்கேன். அது இன்னும் பெருசாக அதில் வீடியோஸ் போட ஆரம்பிக்கல. அதுலேயும் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அச்சல் மக்களே, வில் ஃபினிஷ். Subscribe to your guy. Bye.